இப்படி காமி ஞாபகத்தமாக இந்த உட் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் நடத்தினோம். அவனுக்கு பிடிச்ச கேம் இது, அதனால அவனுடைய ஞாபகமாக நடத்திக்கிறோம். இது ஃபர்ஸ்ட் டைம். இது எங்கள் தம்பியாக இருந்ததுனால நடத்திக்கிறோம். இது அவன் ஞாபகமாக. இது உட் பேட்மிண்ட்டு, இது பழைய ஆட்டோ. இது கேஜிஎஃப்ல ஆடுறது. அந்த ஆட்டத்தை ஆனதுனால எங்கள் தம்பி ஞாபகமாக வச்சுக்கிறோம். எங்கள் கூட இருக்கிற வாலிப பசங்க எல்லாம் சேர்ந்து சிவகுமாரோடைய ஞாபகமாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நாங்கள் வச்சு நல்லபடியாக முடிச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம் ஆகுது. ஆனால் எங்கள் தம்பியில் ஆகுது எங்களுக்கு ரொம்ப கடினம் ஆகுது. அவ்வளோதான். தோக்கணும், ஒரு டீம் தோக்கணும், ஒரு டீம் வின் பண்ணனாக்கா எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதில் எங்கள் தம்பியை மிஸ் பண்ணிக்கிறோம். என் ஏரியா வாலிப பசங்க எல்லாமே எங்கள் தம்பியை மிஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு துக்கங்குது. அதுலேயே ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. பசங்க இதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் என்ட்ரு ஆகிட்டு இதுலேயே இதே மாதிரி போனால் நல்லாயிருக்கும். ஒருத்தர் ட்ரிங்க்ஸ் பண்ணு தப்பான இதில் போகிறாங்க. அதெல்லாம் திரும்பி வாழணும். வாலிப பசங்க ஸ்போர்ட்ஸில் என்ட்ரு ஆகி நல்லா அவ்வளோதான். வருஷம் எங்கள் தம்பி சிவகுமார் பேரில் வருஷம் ஸ்போர்ட்ஸ் நடத்துகிறோம். ஸ்போர்ட்ஸுக்கு என்ன ஹெல்ப் வேணும் நம்ம பண்ணுறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார்பாக என்ன வேணால் நாங்கள் பண்ணுறோம். கூடியிருக்கும் அன்பு சகோதரர் அவர்களுக்கும் மறைந்த திரு தேனிலும் சிவகுமார் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் அவருடைய அன்பு சகோதரர் திரு ஜே ரீகன் அவர்களுக்கும் அவருடைய அன்பு அன்னியார் திருமதி கீர்த்தனா ரீகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நண்பர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் இந்த மீடியா சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினமானது இந்த 11வது வார்டிலே மிகவும் பேரும் புகழும் பெற்று வாழ்ந்து இந்த கட்டப்பாட்டு விளையாட்டிலே சிறந்த ஒரு வீரனாக திகழ்ந்து இன்றைக்கு நம்மையும் அவருடைய குடும்பத்தையும் விட்டு மறைந்த திரு தேனினும் சிவகுமார் அவருடைய நினைவாக அவருடைய சகோதரனும் அவருடைய அன்னியாராகிய திருமதி கீர்த்தனா ரீகன் அவர்களும் இருவரும் இணைந்து அவருடைய நினைவாக ஒரு இந்த கட்ட பேட்மிண்டன் டோர்னமெண்ட்டை நடத்த வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டு இந்த டோர்னமெண்ட்டானது இந்த சிறப்பான ஒரு மாத காலமாக இந்த சிறப்பான டோர்னமெண்ட்டானது நடைபெற்று கொண்டு வந்திருக்கிறது. இந்த டோர்னமெண்ட்டிலே தங்கவயலை சேர்ந்த அனைத்து பகுதிகளிலிருந்தும் 50க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் குழுவானது பங்கு பெற்று அவர்கள் அனைவரும் இன்று முதல் சிறந்த ஒத்துழைப்புடனும் நல்ல ஆர்வத்துடனும் இந்த விளையாட்டிலே பங்கு பெற்று விளையாடி இன்றைக்கு இறுதி தினமான இன்று இந்த நிகழ்ச்சியானது சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியிலே முதல் பரிசினை தங்கவயல் ஓரியண்டல் வட்ட விளையாட்டு குழுவினரும், 2வது பரிசு நம்முடைய தங்கவயல் சிவராஜ் நகர் மாடல் ஹவுஸ் மற்றும் சஞ்சயகாந்தி நகர் வாலிபர்கள் இணைந்து ஆடி இந்த 2வது பரிசை பெற்றிருக்கிறார்கள். இந்த விளையாட்டு வீரர்களுக்கு முதலாவது பரிசாக ரூபாய் 10,000-ம், 2வது பரிசாக ரூபாய் 5,000-ம் மற்றும் அனைத்து இந்த விளையாட்டு வீரர்கள் குழுவிலே சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களையும் மகிழ்விக்கும் விதத்திலே அவர்களுக்கும் பெஸ்ட் பிளேயர்ஸ் என்ற சிறப்பு பரிசனையும் வழங்கி இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிகவும் சீரம் சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார்கள். இது இனி வரும் காலங்களிலே தொடர்ந்து மறைந்த திரு சிவகுமார் என்னும் தேன் அவர்களுடைய பெயரிலே இந்த டோர்னமெண்ட் அது சிறப்பாக முறையில் நடைபெறும். அதற்கான ஒத்துழைப்பையும் நல்ல ஒரு எதிர்காலத்தை விளையாட்டு வீரர்களுக்கு ஊக்குவிக்க வழிவகை செய்யவும் நாங்கள் எந்த நேரத்திலும் இவர்களுக்கு உறுதுணையாக விருப்பம் என்று கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த உட் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் வந்து உட் பேட்மிண்டனாவே தெரியும். கட்ட பேட்னா இதை பிளைவுட் வச்சு ஸ்டார்ட் பண்ண கேம், பிரிட்டிஷர் ஸ்டார்ட் பண்ண கேம் இது. ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க என்னான்றது அந்த பூர்வீகெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வளர பார்த்து நம்ம முன்னாடி ஆடினவங்கள பார்த்து வளர்ந்து கற்றுக்குன்னு ஆடினது. ஸோ அப்படியே கண்டினியூ ஆனது தான் இந்த கேமு. இப்போ வந்து இங்கே வந்து டோர்னமெண்ட்ன்ற மாதிரி எதுவும் ஆனதில்லை. கேம் ஆடுவோம், வருவாங்க, வெளியேருந்து ஆடுவாங்க, ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் ஆடுவோம், ஜாஸ்தி டஃபான மேட்சஸ் நம்மளும் ஆர்கனைசிங் டீம் ஆடிக்கிறோம். பட் ஆனால் வந்து இங்கே டோர்னமெண்ட் எதுவுமே ஆனதில்லை. இவர் ரீகன், நம்ம பிரதர் ரீகன் அவங்க தம்பி வந்து இந்த கேமில் வந்து இன்ட்ரெஸ்டாக நல்லா ஆடுவார் நம்ம கூடலாம் வந்து. ஸோ அந்த அவர் இறந்துட்டதுனால சார் அவர் மெமரியெல்லாம் இந்த டோர்னமெண்ட் நடத்துது. ஸோ ஒரு நல்ல சக்ஸஸாக இவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துப்பீங்க எவ்வளோ ஜனம் வந்தாங்கன்ட்டுன்னு, எவ்வளோ ட்ராஃபீஸு, எவ்வளோ கேஷ் ப்ரைஸஸ்ஸு. இப்போ கொஞ்சம் பேர்லாம் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, பாதியிலே விட்டுறாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லாத நம்ம வந்து ஒரு 1.5 மந்த்லேயே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீனாக பிளான் பண்ணி இது சப்போர்ட் நம்ம பசங்களோட சப்போர்ட்டோட நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. கேம்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணணுன்ட்டு நம்ம கேட்டுக்கிறோம் பசங்களை. இப்போது தப்பான வழியில் போகிறாங்க, இந்த கஞ்சா, இந்த ட்ரிங்க்ஸு, இந்த இதெல்லாம் போகிறாங்க, அதெல்லாம் விட்டு
ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். இப்போ ஃபுட்பால் எல்லாமே ஃபுட்பாலுக்கு கிரிக்கெட் இருக்கு. இதுவும் ஒரு கேம் தான். இதுவும் உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்குது. நீங்க ஓடுறீங்க, இப்படி ஓடுறீங்க, அப்படி ஒரு மைண்ட் கேம். இது கூட உங்களுடைய ஐடியாஸ், உங்களுடைய பிரெயின் யூஸ் பண்றீங்க இந்த கேம்ல. எப்படி ஃபுட்பால், எப்படி கிரிக்கெட், இதுவும் ஒன் ஆஃப் த கேம். இப்போ அதுக்கு அந்த பிளேயருக்கு வருதுன்னா இதுலயும் ஒரு டேலண்டடான பிளேயர் இருப்பாங்க. இப்போ 2 ஃபைனலிஸ்ட் டீமை பார்த்துப்பீங்க. அதுல வந்து அத்லெட் இருந்தாங்க, 2 பேர் அத்லெட் வேற கேம். ஸோ நம்ம இந்த கேம் நல்லா நடத்தி முடிச்சோம். டோர்னமெண்ட் வந்து நம்ம பிரதர் ரீகன் என்ன கேட்குறோம்னா, நம்ம வருஷம் கண்டினியூ பண்ணோம். வெளியேந்து கேஜிஎஃப் ஃபுல்லா வந்து கலந்துக்கணும். நம்ம ஏரியா பேர் வந்து வரணும். நம்ம ஏரியா பசங்களும் வந்து இது மூலியமா இம்ப்ரூவ் ஆகணும். எப்படி ஆடுறாங்க வந்து வெளியேந்து எப்படி இருக்குதுன்னு கத்துப்பாங்க. சின்ன பசங்களும் வந்து ஆடி கத்துக்கணும். எல்லா கேமும் ஆடணும், இதுவும் வந்து ஆடி கத்துக்கோங்கன்றது சொல்றோம். ஸோ வந்து ரீகன் வந்து இதை நல்லபடியா நடத்தி முடிச்சாரு. நல்லா சப்போர்ட் பண்ணாரு இதுக்கு. இந்த டோர்னமெண்ட் ஆனது இந்த அளவிற்கு மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற இந்த 11வது வார்டு வாலிபர்கள் அத்தனை பேருமே நம்முடைய மறைந்த சிவகுமார் தேன் அவர்களை அவருடைய வீட்டிலே ஒரு சகோதரன் இருந்ததாக நினைத்து, அவர் இறந்த நாள் முதல் இன்று வரைக்கும் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஒரு சகோதரன் இருந்ததாகவே அவர்கள் கருதி எல்லா விதத்திலும் அவருடைய நினைவாக இன்றைக்கு நம்முடைய நண்பர் திரு ரீகன் அவர்கள் இணைந்து அவர்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே ஒத்துழைப்பு அளித்து இந்த டோர்னமெண்ட் இவ்வளவு சீரும் சிறப்பாக நடைபெறவும், அனைத்து விளையாட்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சிறந்த முறையில் ஊக்க பரிசும் மற்ற அனைவருக்கும் இந்த பெரிய அளவிலான கப்புகளையும் வழங்கி சிறப்பு தவிர்க்கு நம்முடைய 11வது வார்டு வட்டார வாலிபர்கள் அனைவருக்கும், குறிப்பாக சம்பத்து, பிரின்ஸு மற்றும் பெயர்களை நாம் சொல்ல இந்த நேரத்தில் முடியவில்லை. நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே கூறிக்கொள்வது, இன்று நடைபெற்ற இந்த டோர்னமெண்ட்டை ஊக்குவித்தது போல இனி வரும் காலங்களிலும் இந்த டோர்னமெண்ட் சிறப்பான முறையில் நடைபெறும். ஆகவே நீங்கள் அனைவரும் நம்முடைய மறைந்த தேன் அவர்களுடைய விசுவாசத்தை எப்படி பின்பற்றி வருகிறார்களோ அதே போன்று திரு ரீகன் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு அளித்து அவருடன் இணைந்து நீங்கள் இந்த வருகின்ற தேர்தலிலும் திரு ரீகன் அவர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு அளித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.